ஓம் சாந்தி. ஸோ திரும்பவும் உங்க எல்லாரையுமே இந்த நாட்கள்ல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய முரளியை நம்ம பார்க்கலாம். இஃப் பாசிபிள் நீங்க உங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்த்துட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்றைய முரளி ஆக்சுவலி தமிழ்ல இல்ல, ஹிந்தியில இருக்கு. ஆனா மேக்சிமம் தமிழ்ல வரா மாதிரி நம்ம படிச்சிடலாம். இன்றைய முரளி அதாவது ரொம்ப அழகான ஒரு முரளி. பாபா அப்படியே அன்பை பொழிஞ்சு பொழிஞ்சு இப்படி குலாப் ஜாமுன் மாதிரின்னு சொல்லலாம், இல்ல ஒரு ரசகுல்லா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு இனிமையாக பாபா இந்த முரளியை சொல்லியிருக்காரு. ஃபுல்லா ஒரு அன்பு கடலையே குழந்தைங்களுக்குள்ள பாபா நிரப்பிடுறாரு. இந்த முரளியோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா, உலக நன்மை செய்பவர் ஆவதற்காக அனைத்து நினைவுகளாலும் நிறைந்தவராகி அனைவருக்கும் உதவி அளியுங்கள் அப்படிங்கறதுதான் இந்த முரளியோட தலைப்பு. இது 18/1/1992 இந்த முரளி 1992ஓட அவ்யக்த முரளி. அப்ப இன்றைய முரளியில பாபா நமக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆஜ் சமர்த் பாப் अपने स्मृति स्वरूप बच्चों को देख हर्षित हो रहे हैं. அப்ப இன்னைக்கு பாபா எந்த ரூபத்துல யார பாக்குறாரு அப்படின்னா, பாபா எப்படி வந்திருக்காரு? சக்தி வாய்ந்த தந்தை பாபா தன்னுடைய நினைவு சொரூபத்தில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு குழந்தைகளுமே, அப்பேற்பட்ட குழந்தைங்களை பார்த்து பாபா சந்தோஷப்படுறாரு. அப்போ முழு உலகத்துல இருந்தாலும் சரி, இல்ல இந்தியாவில இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளுமே இன்றைய நாள் என்ன பண்றாங்க? நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 18 ஜனவரி நெருங்கிடுச்சு. நாள மறுநாள் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா 18 ஜனவரி அப்படிங்கிறது வந்துடுது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அப்ப பாருங்க இன்னைக்கு முழு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும், உள்நாடு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நினைவு நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாபா சொல்றாரு, இன்றைய நினைவு நாள், அதாவது இந்த நிறைய நினைவு உலகத்துல பாருங்க, பல தலைவர்களுடையது கொண்டாடப்படுது, பல மகாத்மாக்களோடது கொண்டாடப்படுது இல்லையா? ஆனா பாருங்க, நாம பிரம்மா நம்முடைய பிரஜாபதி அன்புக்கு இடையில நிறைய விஷயங்கள் வந்துருது, பரவாயில்ல. அப்போ இன்றைய நாள்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு இன்றைய நினைவு நாள்ல குழந்தைகள் தன்னுடைய பிராமண வாழ்க்கை மற்றும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையின் நினைவை கொடுக்கக்கூடிய நாள் இல்லையா? இந்த பிராமண வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எவ்வளவு சக்தி நிறைந்தது அப்படிங்கிற நினைவை கொடுக்கக்கூடியதுதான் இன்றைய நாள் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏனென்றால் பிரம்மா பாபாவினுடைய வாழ்க்கை கதையின் கூடவே பிராமண குழந்தைகளினுடைய வாழ்க்கை கதை கூட. அப்ப இந்த 18 ஜனவரி அப்படிங்கிறது பிரம்மா பாபாவை பற்றி எந்த அளவுக்கு சொல்றோமோ இல்லையா, இந்த நாட்கள்ல நிறைய தீதிகள், நிறைய தாதிகள், நிறைய பேர் தங்களுடைய அனுபவங்களை பாபாவோட சொல்லிட்டே இருக்காங்க. பாபாவோட நான் இருந்த நாட்கள், பாபா எப்படியெல்லாம் என் அன்பு செஞ்சாரு. அப்போ இது பாபாவின் கதை மட்டும் கிடையாது, பிராமண குழந்தைகள் ஒவ்வொருவருடைய கதை. நாம கூட சொல்லலாம் இல்லையா, பாபா எனக்கு எவ்வளவு சக்தி கொடுத்தாரு, பாபா எனக்கு எவ்வளவு அன்பு கொடுத்தாரு. நம்ம கிட்ட சொல்றதுக்கும் நிறைய கதைகள் இருக்கா, நிறைய வரலாறு இருக்கா நம்ம கிட்ட. நம்முடைய அனுபவங்களை கேட்டா கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம், மிக அழகாக நம்முடைய அனுபவங்களை சொல்வோம். தந்தையிடம் இருந்து நாம் அடைந்தவை என்ன, ஆத்மா என்னெல்லாம் சக்தியை அடைஞ்சிச்சு, அன்பு அடைஞ்சிச்சு அப்படின்னு ஏகப்பட்ட அனுபவங்கள் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. அப்போ இது பிரம்மா பாபாவின் வாழ்க்கை கதை மட்டும் கிடையாது, பிராமண குழந்தைகளின் வாழ்க்கை கதை இல்லையா? அப்ப நிராகார பாபா சாக்கார பிரம்மாவின் கூடவே பிராமணர்களை படைத்துள்ளார். பிரம்மாவை மட்டும் பாபா உருவாக்கல,
பிராமணர்களையும் உருவாக்கி இருக்காரு. அதனாலதான் எப்ப பிராமணர்கள் உருவாக்கப்படுகிறார்களோ, பிராமணர்கள் மூலமாக அழிவற்ற யஜ்யமானது படைக்கப்படுது. பாபா ஒவ்வொரு சாக்கார முரளிகள்லையும் சொல்லுவாரு, இந்த யஜ்யத்தை பார்த்து கொள்வதற்காக உண்மையான பிராமணர்கள் வந்து தேவை அப்படின்ட்டு. அப்ப நம்ம எல்லாருமே யாரு இங்க கனெக்ட் ஆயிருக்க ஒவ்வொருத்தரும் பாபாவின் யஜ்யத்தை பார்த்து கொள்ளக்கூடிய பிராமணர்கள், யஜ்ய பாதுகாவலர்கள் தானே. யாரெல்லாம் யஜ்ய பாதுகாவலர்கள் இங்க அமர்ந்திருக்கோம்? உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். இல்ல அந்த இதுல கூட போடலாம். நீங்க உங்களுடைய கை உயர்த்துற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அத வந்து போடலாம். நன்றி. யஜ்யத்தின் பாதுகாவலர்கள். அப்ப பிராமணர்கள் நாம் உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஆத்மாக்கள். வெரி குட். எத்தனையோ கோடிக்கணக்கான 800 கோடிக்கணக்கான ஆத்மாக்கள்ல பாபா என்னை தேர்ந்தெடுத்துள்ளார். எதற்காக அப்படின்னா, அவருக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க. அவர் வந்து என்னை விட டேலண்டடான ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல என்னை விட வந்து கொஞ்சம் அழகான, கொஞ்சம் பெர்சனாலிட்டியா இருக்கிற ஒருத்தரை கூட செலக்ட் பண்ணியிருக்கலாம். என்னை விட மானிட்டரி லெவல்ல கொஞ்சம் ஹையா இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா பாபாவுக்கு என்கிட்ட அப்படி என்ன தெரிஞ்சது? என்னையே அவர் வந்து தேர்ந்தெடுத்தார். அவருடைய யஜ்யத்தை பாதுகாக்க அவருக்கு வந்து வேற யாரும் கிடைக்கலையா? அப்படின்னா, இறைவனுக்கு என் மீதான நம்பிக்கை. பிரம்மாவின் மூலமாக என்னை தேர்ந்தெடுத்து, என் மூலமாக அவர் என்ன பண்றாரு? இந்த யஜ்யத்தை, யாகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தர் மேலயும் எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு பாருங்களேன். அளவற்ற பொறுப்புகள். இறைவன் ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கார். இத யஜ்யம் நம்ம எல்லாரோட அந்த ஒரு ஒத்துழைப்பால, சகயோகத்தால இது வந்து அப்படியே உயர்ந்துகிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப பாபா சொல்றார் பாருங்க, பிராமணர்கள் மூலமாக அழிவற்ற யஜ்யம் எத்தனை வருஷமா இந்த யாகம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. புதிய உலகை உருவாக்குவதற்கான யாகம். ராஜஸ்வ, அஸ்வமேத, அவினாஷி, ருத்ர, கீதா, ஞான யஜ்யம் எத்தனை வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு? எத்தனை வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு? யார் சொல்ல விரும்புறீங்க? இஃப் பாசிபிள் நீங்க சாட்ல கூட போடலாம். 88 சொல்லுங்க. years. வாவ்! 88 இயர்ஸ். 88 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? இந்த வருடம் நம்ம வந்து பிப்ரவரி 25th பாபாவோட அந்த ஹோலி ஃபிளாக ஹாய்ஸ்ட் பண்ணும்போது, எல்லாருமே என்ன பண்ணுவோம்? 89 அப்படின்னு வந்து போட்டுட்டு எல்லாரும் கேக் கட் பண்ணுவோம். சிவ ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. 88 வருடங்களாக இந்த யஜ்யம் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ தாதிமார்கள், எத்தனையோ தீதிமார்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த யஜ்யத்தை வந்து அப்படியே கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் பாதுகாத்து மிக உயர்ந்த இடத்துல வச்சு நம்ம கையில அந்த யஜ்யத்தை பாதுகாக்கும் கயிறை கொடுத்திருக்காங்க. அப்ப இத மிக சிறப்பாக பாதுகாத்து இந்த லெகசிய வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போக வேண்டியது யாரோட கடமை? நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்படிதானே? அப்படிதானே? இல்லையா? அந்த நம்மளோட தாதிகளுக்கு, நம்மளோட தீதிகளுக்கு நம்ம மேல அவ்ளோ நம்பிக்கை. இந்த குழந்தைகள் யஜ்யத்தை பாதுகாத்து விடுவார்கள். அதனாலதான் அவங்கலாம் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லையா? பாபா ஐயையோ! ஜெனரலி பாருங்களேன், லௌகீக உலகத்துல ஒரு தாட் இருக்கும். நான் போயிட்டேன்னா யார் வந்து பாத்துப்பாங்க? அப்படிங்கிற தாட் வந்து இருக்கும். இப்ப அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, நான் அங்க பிசிக்கலி பிரசன்ட்டா இல்லன்னா வீடே தலைகீழா ஆயிடும்னு எத்தனையோ தாய்மார்கள் சொல்லுவாங்க. ஆனா பிரம்மா பாபா பாருங்க, சம்பூர்ணமானாரு. அவருடைய முழுமை நிலையை அடைந்து விட்டார். டாடா பை பை. யாருமே டிராமா நிறுத்த முடியல. குழந்தைங்களோட அன்பு நிறுத்த முடியல. பாபா தன்னுடைய அடுத்த நடிப்பை நடிக்க போயிட்டார். ஏன்னா அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதே போல பாருங்க, தாதிகள், மம்மா ஒவ்வொருத்தருமே தாதி ஜானகிஜி, ஐயோ நான் போயிட்டேன்னா எனக்கு அப்புறம் யார் இருக்காங்க? யாரு பார்த்துப்பாங்க? யோசிக்கவே இல்ல. இல்லையா? யஜ்யம் நடக்கும். இறைவனுடைய யஜ்யம். இறை குழந்தைகள் இதை நடத்துவார்கள் அப்படிங்கிற அளவற்ற நம்பிக்கை. அப்ப நம்ம எல்லாருமே யாரு? பாபாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் தானே. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பாபா சொல்றாரு, அப்ப பிரம்மா பாபாவின் கூடவே பிராமணர்கள் நீங்களும் புதிய உலகை உருவாக்குவதற்கு பொறுப்பானவர்களாக ஆயிருக்கீங்க. அந்த பொறுப்பின் கிரீடம் பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து வச்சிருக்காரு. அப்ப பிரம்மா பாபாவின் கூடவே உங்களுடைய வாழ்க்கை கதை கூட இருக்கு. அப்ப ஆதிதேவ் பிரம்மா மற்றும் ஆதி பிராமணர்களின் மகத்துவம் யஜ்ய ஸ்தாபனையில் இருக்கு இல்லையா? பிரம்மா பாபா அந்த காலத்துல எந்த அளவுக்கு தன்னுடைய உடல், மனம், பொருள் எல்லா
எல்லாத்தையுமே சமர்ப்பணம் செய்து இந்த ஒரு காரியம், இறை காரியத்தை அவர் வந்து முன்னாடி கொண்டு போனார். அதே போலதான் கூடவே பிராமணர்கள் நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேவை அப்படின்னா உடனே என்ன, ஓகே சிஸ்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறோம் இல்லையா? ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாபா இல்லையா? நம்ம ஒரு ஒரு மாதத்தோட ஒரு விஷயங்கள் நம்மளுடைய செலவுகள் ஆரம்பிக்கும் போது பாபா நமக்கு ஞாபகம் வர, நம்ம எல்லாருக்கும் பாபாவுடைய நினைவு தானே வருது. முதல் நாள் பாபா ஃபர்ஸ்ட் பாபாவுக்கானதை நம்ம கொடுத்துட்டு மத்தத பண்ணணும். வேற ஏதாவது ஒரு புது விஷயம் வருதா, பாபாவுக்கானதை செஞ்சுட்டு நம்ம வந்து செய்யணும். அந்த அளவிற்கு பாபா பாபா முந்தா நாள் முரளியில கூட சொல்லியிருந்தாரு, பாபாவை நீங்க வாரிசு ஆக்கிடுறீங்கன்னா பாபா உங்களை வாரிசு ஆக்கிக்கிறாரு இல்லையா? அப்போ பாபா ரொம்ப அழகா என்ன சொல்றாரு, அப்போ ஆதி பிராமணர்களின் மகத்துவம் கூட யக்கியத்தை உருவாக்குவதில் இருக்கு. அப்ப அனாதி பாபா ஆதிதேவ் பிரம்மா மூலமாக ஆதி பிராமணர்கள் மூலமாக யஜ்யத்தை படைத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாருமே யாரு, யஜ்யத்தை படைப்பதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கும். और आदि ब्राह्मणों ने अनेक ब्राह्मणों की वृद्धि की. அப்ப ஆதி பிராமணர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பிராமணர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அநேக பிராமணர்களை அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. यही स्थापना की ब्रह्मा बाप की कहानी आज के स्मृति दिवस पर वर्णन करते हो. அப்ப இந்த ஒரு ஸ்தாபனைக்கான பிரம்மா பாபாவின் கதையை இன்றைய நினைவு நாள்ல எல்லாருமே வர்ணனை செஞ்சுட்டே இருக்கீங்க. அப்ப நினைவு நாள் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அப்ப வெறும் பிரம்மா பாபாவை நினைவு செய்கிறீர்கள். பிரம்மா பாபா மூலமாக பாபாவின் நினைவை நம்ம வந்து கொடுத்திருக்கோம் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அந்த ஒரு அனைத்து நினைவுகளும் உங்களுடைய நினைவுல வந்துட்டே இருக்கா? ஆதியிலிருந்து இது வரைக்கும் என்னெல்லாம் நினைவுகள் பாபா உங்களுக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கிற நினைவு இருக்கா? நான் ஆரம்ப காலகட்டத்துல எப்ப நான் பிராமண ஆத்மாவா ஆனேனோ அப்பையில இருந்து இது வரைக்கும் எனக்கு என்னவெல்லாம் நினைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? முதல் நினைவு, நான் முதல் நாள் பாபா வீட்டுக்கு வரேன், பாபாவுடைய ஞானத்தை எடுக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு என்ன நினைவை கொடுத்தார்கள்? எந்த ஒரு விஷயத்தை பற்றிய நினைவு எனக்கு கிடைச்சது? நான் ஒரு ஆத்மா. வெரி குட் இல்லையா? நான் யார் அப்படிங்கிற நினைவு எனக்கு கிடைச்சது. என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நாடகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? அப்போ எஹி ஸ்தாபனாக்கி, அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, இந்த ஸ்தாபனைக்கான பிரம்மா பாபாவின் கதை இன்றைய நினைவு நாள்ல நம்ம எல்லாருமே வர்ணனை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அமிர்த வேளையிலிருந்து இரவு வரைக்கும் அனைத்து நினைவுகளையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வாங்க. காலையில எழுந்த உடனே பாபா என்ன பண்றாரு, பாட்டு பாடி எழுப்புறாரு. எந்த வீட்லயாவது தினந்தோறும் பாட்டு பாடி குழந்தைய எழுப்புவாங்கன்னா, ஒரு நாள் கொஞ்சம் எழுப்புவாங்க, இன்னொரு நாள் செல்லமா எழுப்புவாங்க. தினசரி அது நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனா பாபா என்ன சொல்றாரு, அந்த ஒரு அமிர்த வேளையிலேயே எழுந்திரி கண்மணி அப்படின்னு வந்து அழகான பாடல். சரி படுக்கும் போதாவது சரி நீ டயர்டா இருப்ப படுத்து தூங்க, அப்படி கிடையாது. பாபா என்ன பண்றாரு, அவ்வளவு அழகான பாடல் வந்து பாடி நம்மள வந்து தூங்க வைக்கிறாரு. அப்ப அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை என்னெல்லாம் நினைவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்க முன்னாடி கொண்டு வாங்க. அப்ப ஃபுல் டேலையும் என்னென்ன நினைவுகள், என்னுடைய வாழ்க்கைக்கான உயர்ந்த நினைவுகள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நினைக்க 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 அந்த போதையில ஒரு நாளே முடிஞ்சு போயிடுங்கிறாரு. அது ஒரு நொடியில இல்ல ஒரு நிமிடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டு முடிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்போ ஒரு நாள் இதை ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. நான் பாபாவின் குழந்தை ஆன பிறகு எனக்கு என்னெல்லாம் நினைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து நினைவு செஞ்சு பாருங்க. லம்பி லிஸ்ட், இது மிக நீளமான ஒரு லிஸ்டா வந்து இருக்கு. அப்ப பாபா சொல்றாரு, ஸ்மிருதி சப்தாபி மனாவும். அப்போ உங்களுடைய நினைவுகளோட லிஸ்ட் என்ன இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, நினைவின் வாரமாக கொண்டாடுங்கள் அப்படிங்கிறார் பாபா.
ஆத்மாவாகிய எனக்கு என்னவெல்லாம் நினைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நினைவின் வாரத்தை கொண்டாடுங்கள் அப்படின்னு வந்து பாபா புரிய வைக்கிறார் இல்லையா? இத கூட நம்ம ஒரு ஒரு விஷயமாவே வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாள் ஆத்மாவிற்காக கொடுக்கப்பட்ட நினைவுகள் என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத வந்து கொண்டாடலாம் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் இப்ப பாபாவின் கண்மணி அப்படின்னு எடுத்துட்டு, அத பத்தி நம்ம வந்து ரொம்ப நேரம் சிட் சாட் பண்ணலாம். அதையே ஒரு யோகாவா வந்து பண்ணலாம். அப்ப பாபா சொல்றாரு, அந்த நினைவின் வாரத்தை வந்து கொண்டாடுங்கள். இப்ப பொங்கல் வாரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நினைவின் வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பாபா சொல்றாரு, அதோட விஸ்தாரம் மிக அதிகமாக இருக்கு. ரிவைஸ் மட்டும் பண்ணாதீங்க இல்லையா? பாபா என்னெல்லாம் நினைவுகள் கொடுத்தார் அப்படின்னு இப்ப நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒவ்வொருத்தருமே மிக அழகாக சொல்லுவோம். நான் பாபாவின் கண்ணின் மணி, நான் பாபாவுடைய ஆன்மீக தோட்டத்தின் ரோஜா மலர், பாபாவின் வலது கரம் இல்லையா? நான் கண்ணில்லாத குருடர்களுக்கு கைத்தடி, நான் ஞான கங்கை, அன்பின் கங்கை அப்படின்னு இந்த நினைவுகளை நம்ம சொல்லுவோம். ஆனா பாபா என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, அந்த நினைவுகளை ரிவைஸ் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அத வந்து ரியலைஸ் பண்ணுங்க. பாபா என்னெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரோ, ஆத்மா அத என்ன பண்ணணும்? வார்த்தைகளாக உச்சரிக்காமல், அத திரும்ப திரும்ப நம்ம சொல்லாம, அப்படியே நமக்குள்ள நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி ரியலைஸ் பண்ணணும். அந்த ஒவ்வொரு ஸ்வமானத்துல நம்ம வந்து மூழ்கிடணும் அப்படிங்கிறார் பாபா. அதனாலதான் நினைவு ஸ்வரூபம், வெறும் நினைவு அப்படின்னு வந்து சொல்லல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நினைவு ஸ்வரூபம். எதை நினைக்கின்றோமோ அதன் சொரூபமாக ஆகிவிட வேண்டும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப அந்த நினைவு ஸ்வரூபத்தினுடைய ஒவ்வொரு நினைவின் அனுபவம் ரொம்ப அழகான விஷயம். நமக்கு பிடிச்ச ஒரு 10 ஸ்வமானங்களை எழுதிக்கலாமே. பாபா நமக்காக கொடுத்த மிக அழகான 10 ஸ்வமானங்களை நம்ம வந்து எழுதிக்கலாம் இல்லையா? நான் பாக்கியம் நிறைந்த ஆத்மா இல்லையா? நான் அன்பான ஆத்மா, இனிமையான குழந்தை இல்லையா? யக்கியத்தின் பாதுகாவலர். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு 10 விஷயத்தை எடுத்து அத ஒவ்வொன்னா நினைச்சு அந்த அனுபவத்துல மூழ்கி பாருங்களேன். எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு பெருமிதமாக இருக்கும். அப்ப பாபா சொல்றாரு, இத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, மூழ்கிடுங்க. அந்த நினைவில் மூழ்கி விடுங்கள். அப்போ ஆப் ஸ்மிருதி ஸ்வரூப் பன்தே ஹோ और भगत सिर्फ सिमरन करते உங்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீங்க நினைவு ஸ்வரூபமாக ஆகுறீங்க, நினைக்கிறீங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க? அவங்க வர்ணனை மட்டும் பாடுறாங்க. கடவுளுக்கு முன்னாடி நாம கூட பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது, மிக அழகாக இறைவனை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? வர்ணனைகள் பாடியிருக்கலாம். அவர பத்தி அவ்ளோ புகழ் பாடல்கள் பாடியிருக்கலாம். ஆனா குழந்தைங்க நம்ம என்ன பண்றோம்? நம்ம சொல்றது மட்டும் கிடையாது. சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் நாம அப்படியே வந்து மூழ்கி போயிடுறோம். அப்ப பாபா சொல்றாரு, என்னெல்லாம் நினைவுகளை நீங்க வந்து அனுபவம் செஞ்சீங்களோ அதோட விஸ்தாரம் மிக பெரியது. ஒரே ஒரு விஷயம், நான் எக்கிய பாதுகாவலர் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமே. இல்ல, நான் உலக நன்மையாளன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாமே. அந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரம் அது வந்து எவ்வளவு அதிகமானது. அப்ப பாருங்க, இப்ப உலக நன்மையாளன் அப்படின்னா அவங்களுடைய அடையாளங்கள் என்ன? உலக நன்மையாளன் அப்படின்னா என்ன? அதன் அடையாளம் என்ன? உலக நன்மை செய்யணும் அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? அங்க நான் உலக நன்மைக்காக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு, நான் எனது என்ற எதுவுமே இருக்காது. எத்தன விஷயங்கள் வந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. புலம்பிக்கிட்டோ, இல்ல என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்துடுச்சு அப்படின்னோ, இல்ல எனக்கு இது நடக்கல அப்படின்னோ சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஷேக் இட் ஆஃப் அண்ட் ஸ்டெப் அப். அந்த கதை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஒரு மாடு வந்து அது குழிக்குள்ள விழுந்துடுச்சு. சோ அந்த குழிக்குள்ள விழுக்கும்போது, அந்த மாட்டோட ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது வந்து ரொம்ப வயசான மாடாயிடுச்சு. இத வெளியில கொண்டு வரது கொஞ்சம் கடினமான விஷயம். சரி, பரவால்ல.
பரவால்ல. இது வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அவர் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. ம். அப்ப என்ன அந்த குழி என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் குப்பை கொட்டக்கூடிய ஒரு குழி. அப்போ எல்லாரும் அந்த குப்பைய வந்து அந்த குழியில கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்ச நாள்ல அது வெளியிலேயே வந்துடுது. முன்ன விட பலசாலியா, தெம்பா அது வந்து வெளியில வந்துடுது. அப்போ அந்த மாட்டோட ஃபிரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, "என்னாச்சு? எப்படி நீ வெளியில வந்த?" அப்படின்னா அந்த மாடு என்ன சொல்லுது? அப்படி அழகா டான்ஸ் பண்ணிட்டு, ஷேக் இட் ஆஃப் அண்ட் ஸ்டெப் அப், ஷேக் இட் ஆஃப் அண்ட் ஸ்டெப் அப் அப்படின்னு வந்து அது சொல்லிட்டே இருந்துச்சாம். என்ன சொல்ற? அப்படிங்கும்போது, நான் வந்து என்னோட எஜமானனுக்காக நான் இவ்ளோ உழைச்சேன் என்னோட வாழ்க்கையில. ஆனா நான் விழுந்தத அவர் என்ன பண்ணிட்டார்? என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எப்படி அதுக்குள்ள இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிற வழியே தெரியல. ஒரே குழப்பத்துல நான் இருந்தேன். ஆனா அந்த தருணத்துல பார்த்தீங்கன்னா, என் மேல குப்பைய கொட்டிக்கிட்டே இருக்காங்க, கொட்டிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி என் முதுகுல குப்பை மழை விழுந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், அத ஷேக் பண்ணி விட்டேன். அப்ப எப்பலாம் ஷேக் பண்றேனோ, அது ஒரு ஸ்டெப்பா மாறுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், என் மேல விழக்கூடிய குப்பைகளை அசைத்து விட்டு, அதையே படிக்கட்டா மாத்தி, அந்த படிக்கட்டுல நான் ஏறி மேல வந்துட்டேன். அப்படின்னு வந்து அந்த மாடு சொன்னுச்சாம். அதே மாதிரி தான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில. பாபா முரளியில சொல்லுவாரு இல்லையா? பல பேர் நெறைய விஷயங்கள சொல்லுவாங்க. நெறைய விஷயங்கள் நம்ம வந்து முன்னாடி எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் அத நம்ம என்னவா எடுத்துக்க கூடாது. அத வந்து ஏன் இப்படி இருக்கு? என் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சே, அப்படி நடந்துருச்சே. நான் எத்தன பிரச்சனைகள கடந்து நான் வெளியில வந்தேன். அப்படிங்கிற மாதிரி அவ்ளோ பிரச்சனைகள் என்னோட மைண்ட் அத அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அது எதற்காக என் முன்னாடி வந்திருக்கு? இல்லையா? பிரம்மா பாபாவின் முன்னாடி நெறைய விஷயங்கள் வந்தது. மம்மாவிற்கு முன்னாடி அநேக விஷயங்கள் வந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அதை முன்னேற்றத்திற்கான வழியாக எடுத்துக்கொண்டார்கள். பாபா கூட சொல்றாரு இல்லையா? தடைகள் வருது, டெஸ்ட் பேப்பர்ஸ் வருது அப்படின்னா, அது எதுக்காக? அது என்ன அங்கேயே உட்கார வைக்கிறதுக்காக வரதில்ல. இந்த குழந்தை பாஸ் பண்ணிடுச்சா? இந்த குழந்தை இந்த விஷயத்தை கடந்து போவதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கா? அப்படிங்கிறதுக்காக தான் வருது. அப்ப மேட்டர் எவ்ளோ டெஸ்ட் வந்தது அப்படிங்கிறதுல இல்ல. நான் எந்த அளவிற்கு அதை கடந்து விட்டேன் அப்படிங்கிறதுல தான் வந்து இருக்கு. அதனால பாபா என்ன சொல்றாருன்னா, என்னெல்லாம் நினைவுகளின் அனுபவத்த நீங்க செஞ்சிருக்கீங்க. இது வந்து ரொம்ப பெருசு இல்லையா? எப்படி பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு அறிமுகத்தை கொடுக்கிறார். அதே போல தான் लेकिन आप लोग सार रूप में 5 बातों में परिचय देते हो. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சார ரூபத்தில் 5 விஷயங்களில் அறிமுகத்தை கொடுக்கின்றீர்கள். ऐसी स्मृतियों के विस्तार को भी 5 बातों में भी सार रूप में लाओ कि आदि से अब तक बाप दादा ने कितने नाम स्மிருதி में दिलाया. அப்ப பாருங்க பாப் தாதா அநேக நினைவுகளை தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து கொடுத்திருக்கார். அதே போல பாபாவின் அறிமுகம் ரொம்ப பெருசு. ஆனா பிறருக்கு பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது நாம என்ன பண்றோம்னா 5 விஷயங்கள் இல்லையா? அவருடைய பெயர், அவருடைய உருவம், அவருடைய காலம், அவர் செய்யக்கூடிய செயல்கள் இததான் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர்? அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இந்த 5 விஷயத்துல இறைவனை பற்றிய அறிமுகத்த நம்ம வந்து குடுத்துடுறோம். அதே போல தான் பாபா ரொம்ப அழகா ஒரு நினைவிற்கான விஷயத்தை சொல்றாரு. பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னெல்லாம் நினைவுகளை கொடுத்தாரோ, அந்த நினைவுகள நீங்க வந்து 5, 5 விஷயங்களா நினைவுல வச்சுக்கோங்க. சார ரூபத்துல வந்து நினைவுல வச்சுக்கோங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதுவரை பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னெல்லாம் நினைவுகள கொடுத்தாரோ, அத உங்களோட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எவ்வளவு பெயர்கள் பாபா உங்களுக்கு கொடுத்திருப்பார் அப்படிங்கிறது உங்களுடைய நினைவுல வந்து இருக்கு இல்லையா? அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு பெயரையும் நினைவில் கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க और ஸ்வரூபன் அனுபவ் கரோ. தந்தை கொடுத்த பெயர்களை நினைவில் கொண்டு வந்து அதன் சொரூபமாக ஆகி அனுபவம் செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. அத ரிவைஸ் மட்டும் பண்ணாதீங்க, ரிப்பீட் பண்ணாதீங்க, சொல்லிட்டு மட்டும் இருக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் தந்தை கொடுத்த அந்த பெயர்கள், நினைவுகள் அத ஞாபகப்படுத்தி அனுபவம் செய்யுங்க. அந்த அனுபவத்துல நீங்க வந்து மூழ்கிடுங்க அப்படிங்கிறாரு பாபா இல்லையா? स्मृति स्वरूप बनने का आनंद अति न्यारा और प्यारा है. அப்ப நினைவு சொரூபமாக ஆவதற்கான அந்த ஒரு ஆனந்தம் மிகவும் விடுபட்டது, தனிப்பட்டது இல்லையா? ரொம்ப யுனிக் ஆனது. அது வந்து ரொம்ப அன்பானது அப்படிங்கிறார் பாபா.
பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கோம். நமக்கு கிடைச்ச டைட்டில்ஸ்ல நம்ம வந்து மூழ்கி இருக்கோம் அப்படிங்கிறது, அது வந்து அவ்ளோ அன்பானது மற்றும் தனிப்பட்டது. எப்படி பாபா குழந்தைகளாகிய நம்மை என்ன சொல்றாரு? கண்ணின் மணியே அப்படிங்கிறாரு இல்லையா? அந்த ஒரு நினைவை பாபா குடுக்குறார். எவ்வளவு அழகா நம்மள பார்த்து பாபா கண்ணின் மணியே அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் பாபாவின் கண்களின் மணிகள்? ம். கண்ணுக்குள்ள இருக்கோமா, பாபாவின் மணியா இருக்கோமா, கண்ணின் மணிய என்ன பண்ணுவோம்? ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்போம் இல்லையா? எப்படி ஒரு மதிப்பு வாய்ந்த பொருளை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்போம். சோ இந்த கண்ணு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன டஸ்ட் இப்ப என்னுடைய கையே இங்க போயிடுது அப்படின்னா, கண்ணு தானா இமை வந்து மூடிடுது. சோ இயல்பாகவே, அனிச்சையாகவே அது வந்து அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது எவ்வளோ சேஃபா செக்யூர் அழகா ஒரு ஃப்ளூயிட்ல அது வந்து மிதந்துகிட்டே இருக்கு. அது ட்ரை ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்து வருது. அப்போ பாபா சொல்றாரு, "பாப்கே நயனோம் கே நூர், தந்தையின் ஒவ்வொரு குழந்தைகளும் யாரு?" அப்படின்னா, என்னோட கண்மணி அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. கண்ணின் மணியேன்னு அழைக்கிறாரு. நூர் கி கியா விசேஷதா ஹோத்தி ஹை. அப்போ அந்த ஒளி இருக்கு இல்லையா? கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மணி, அதனுடைய சிறப்பு என்னவாக இருக்கு? அப்படின்னு வந்து பாபா கேட்கிறாரு. அதனுடைய காரியம் என்னவாக இருக்கு? அந்த அந்த கண்மணி இருக்கு இல்லையா? அதோட காரியம் என்ன? அதோட சக்தி என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மணி, அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை மாற்றுவதற்கான வழிகள் இல்லவே இல்ல. அது வந்து அவ்ளோ சக்தி. அது இருந்தால் மட்டும் தான் அத்துணூண்டு மணி எவ்ளோ இப்ப இங்க இருந்து எவ்ளோ தூரத்த வேணாலும் பார்க்க முடியும். இங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அங்க இருக்கக்கூடிய தென்னை மரங்கள், அங்க இருக்கக்கூடிய வானம், ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய மனிதர், எல்லாவற்றையும் இந்த கண்மணி வந்து பார்த்துடுது. ஆனா, அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட எவ்ளோ டிஃபிகல்டீஸ் இருக்கு. அதே போல தான் பாபா என்ன சொல்றாரு அப்டின்னா, அப்ப அந்த கண்மணியாகிய உங்களோட காரியம் என்ன? பாபா என்ன கண்ணின் மணியா வச்சிருக்கார். அப்ப என்னோட காரியம் என்ன? நான் என்ன பண்ணணும்? என்னுடைய சக்தி என்ன? அப்டின்னு வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி அனுபவங்களை செய்யுங்க. அப்டின்னா என்ன? நினைவு ஸ்வரூபமாக ஆகுக அப்டின்னு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர்கள் பாபா குடுத்திருக்காரு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணின் மணி அப்படின்னு சொன்னாரு. நெறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அனுபவியாக ஆகுக அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளா பாபா வந்து நமக்கு சொல்லிக் குடுத்திருக்காரு. ஐசேஹி அந்த மாதிரி நெறைய உன்னதமான ஸ்வரூபங்களின் நினைவுகளை பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு குடுத்திருக்காரு. அப்ப பிராமணர்களின் ரூபங்கள் எவ்ளோ இருக்கு இல்லையா? பாபா சொல்றாரு, பாபாவின் ரூபம் எதுவோ அதுதான் பிராமணர்களின் ரூபம். பிராமணர்களின் ரூபம் தனிப்பட்டது கிடையாது. பாபா எப்படி இருக்காரோ அதே போலதான் பிராமணர்கள் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த எல்லா ரூபங்களையும் நினைவில் வைத்து அனுபவம் செய்யுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. பெயர், உருவம், குணம் எல்லாமே இல்லையா? நம்மளோட பெயர் என்ன? நம்மளோட உருவம் என்ன? நம்மளுடைய குணம் என்ன? அனாதி, ஆதி, அவர் அனாதி காலத்துல ஆத்மா நான் எப்படி இருந்தேன்? ஆதியில நான் எப்படி இருந்தேன்? இப்ப நான் எப்படி இருக்கேன்? சொல்றோம் இல்லையா? 5 ஸ்வரூபங்களினுடைய பயிற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அனாதி ஸ்வரூபம், ஆத்மாவின் அனாதி ஸ்வரூபத்த மனக்கண்கள்ல பாருங்க. அனாதி, ஆதி, பூஜ்ய, பிராமண பரிஷ்டா. அப்ப அந்த அனாதி நிலையில நான் வந்து எப்படி இருக்கேன்? பாபாவுக்கு பக்கத்துல அப்படியே அனுபவம் செஞ்சு பாருங்க. பாபாவுக்கு பக்கத்துல பாபா எவ்வளவு முழுமையா இருக்காரு. கடலானவர். அவரோட எந்த விஷயத்தையும் வந்து நம்ம குறைக்கவே முடியாது. அவ்ளோ கம்ப்ளீட்டா பாபா இருக்காரு. கடலாக இருக்கார். அப்ப அவருக்கு பக்கத்துல நான் இருக்கும்போது, என்னுடைய அனாதி ஸ்வரூபம் எவ்வளவு மேலானதா இருக்கு. அதே போல சத்தியுக துவக்கத்துல என்னுடைய ஆதி ஸ்வரூபம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருடைய அவங்களோட அந்த ராயல் குடும்பத்துல நான் வந்து இருக்கேன். அப்ப அந்த ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எப்படி பரம்தாமத்துல இருந்த ஆத்மா ஒரு பிரகாசமான நட்சத்திரமா கீழே இறங்கி வருது. அப்ப நட்சத்திரம் நான் கீழே இறங்கி வந்து நான் என்ன பண்றேன்? அந்த ஒரு தேவதை குடும்பத்துல நான் பிறக்கிறேன். தேவ ஆத்மாவா பிறக்கிறேன். என்னோட அந்த சின்ன வயசுல இருந்து எப்படி எல்லாம் அதை நினைச்சு பாருங்க. கிருஷ்ணரோட விளையாடுறேன். அவரோட நான் வந்து ஸ்கூல் போறேன். அங்க வந்து என்னோட டைனிங் எப்படி இருக்கு? அங்க ஃபுட் எப்படி இருக்கு? அங்க எப்படியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்றோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பேசுவோம்? என்னுடைய ஆதி ஸ்வரூபம். அத என்ன பண்ணணும்? அப்படியே வர்ணனை பண்ணி ஆத்மா அந்த நினைவில் மூழ்கி விட வேண்டும். அதே போல பாருங்க, பூஜைக்குரிய ஸ்வரூபம்.
அவ்வளோ சக்தி வாய்ந்த ஸ்வரூபம் இல்லையா? அந்த பூஜைக்குரிய ஸ்வரூபம் அப்படிங்கிறது. இன்னைக்கு காலையில பட்டியல கூட நாங்க இந்த 1970யோட முரளிஸோட ரிவிஷன் இங்க போயிட்டு இருக்கு. அப்ப அதுல இன்னைக்கு படிச்ச ஒரு முரளியில பாபா வந்து சொல்றாரு, உங்களோட சக்தி அந்த அளவிற்கு அதிகமானது. அறிவியலின் சக்தியை விட அது வந்து அதிகமானது. யாருக்கு நீங்க அமைதியின் சக்தியை குடுக்குறீங்களோ, இந்த இடத்துல இருந்து நீங்க எங்க வேணாலும் அவங்களுக்கு வந்து குடுக்க முடியும். அப்ப உங்களோட சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, அம்பு பாயும் பொழுது அம்போடு சேர்ந்து பறவையும் விழக்கூடிய அளவுக்கு உங்களோட சக்தி வந்து இருக்கணும். யாருக்கு கொடுக்குறீங்களோ அது வந்து நடந்துடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அந்த பூஜைக்குரிய ஸ்வரூபம் பாருங்களேன், எவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்வரூபமாக இருக்கு. அதே போல இந்த பிராமண ஸ்வரூபம் இப்போ காலையில இருந்து இரவு வரை இறைவன் எழுப்பி விடுறாரு, இறைவன் படிப்பு சொல்லி தராரு, இறைவன் தாளாடுறாரு, இறைவன் சோறுட்டி விடுறாரு, இறைவன் கூடவே வராரா? இல்லையா? அவர வந்து அப்பாவா வச்சுக்கலாம், அம்மாவா வச்சுக்கலாம், டீச்சரா வச்சுக்கலாம், குருவா வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல பாபா என்ன சொல்றாரு? என்ன உன் குழந்தையா வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா? அப்போ அவரோட அனைத்து சம்பந்தங்களும், தொடர்பையும் இணைத்து வாழக்கூடிய சர்வசிரேஷ்ட பிராமண வாழ்க்கை. உலக நன்மைக்கான வாழ்க்கை. அப்போ இது எவ்வளவு அழகான ஒரு ஸ்வரூபம். அப்புறம் ஃபைனலி நம்ம என்னவா ஆகப் போறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபரிஷ்தாவாக ஆகப் போறோம். அப்ப பாபா சொல்றாரு, இந்த ஸ்வரூபங்கள் இத நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. அப்ப பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே என்ன? அனைத்து குணங்களின் நினைவு ஸ்வரூபம் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. என்னெல்லாம் குணங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. உம் பாருங்க. ஆத்மாவினுடைய 7 குணங்கள், 36 தெய்வீக குணங்கள், 8 சக்திகள். இத ஒவ்வொன்னையும் நினைவு செய்து அந்த அனுபவ ஸ்வரூபமா நம்ம வந்து ஆயிடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, காரியங்கள், பிராமண ஆத்மாக்களின் காரியங்கள். எவ்வளவு உயர்ந்த காரியத்துக்கு நீங்க நிமித்தமானவர்களா இருந்திருக்கீங்க. பாபா எப்பேற்பட்ட நான் வந்தது என்னமோ எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது. அதனால தியான வகுப்புக்கு வந்தேன். இல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்காட்சி வச்சாங்க. அதனால வந்தேன். இல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க என்ன கூட்டிட்டு போனாங்கன்னு பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் காரணம் எதுவாக இருந்தாலும், அவர் எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார்? இல்லையா? என்னோட பர்ப்பஸ் என்ன? என்னோட பர்ப்பஸ் ஆஃப் பிராமின் லைஃப் என்ன? அப்படிங்கிறத நான் புரிஞ்சுகிட்டேன்னா, ம். நான் மட்டும் வகுப்பு கேட்டு, நான் மட்டும் யோகா பண்ணி, நான் மட்டும் முழுமை நிலையை அடைதல் அல்ல. என்னோடு இருக்கக்கூடிய அனைவரையும் அந்த நிலையை அடைய வைத்தல். அதுதானே அப்ப பாபா சொல்றாரு, உங்களுடைய காரியம் என்ன? எவ்வளவு உன்னதமான காரியத்திற்கு நீங்க வந்து நிமித்தமானவர்களா ஆயிருக்கீங்க. அத நினைச்சுதான் பாருங்களேன். அப்ப அந்த காரியங்களை நினைவுபடுத்துங்கள் அப்படிங்கிறார் பாபா. என்னெல்லாம் காரியங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கோ, அத நீங்க நினைவுபடுத்துங்க. அடுத்த விஷயம் என்ன? பாப் தாதா அனாதி ஆதி தேசத்தின் நினைவை நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. தேஷ் கி ஸ்மிருதி சே வாபஸ் கர் ஜானே கி சமர்த்தி ஆ கயி. அப்ப பாருங்க, பாபா கொடுத்த அந்த ஒரு நினைவின் மூலமாக இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம நினைக்கிறோமா? நான் பரம்தாம வாசி, இது வீடு திரும்ப வேண்டிய நேரம் அப்படிங்கிற நினைவு நம்மளுக்கு வருதா? பரம்தாமத்தின் நினைவு அடிக்கடி வருதா? வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற நினைவு வருதா? பாபா ஒரு முரளியில சொல்றாரு, அடிக்கடி நினைங்க, பரம்தாம வாசி. அங்க போயிடுங்க. அவ்வளவுதான் இல்லையா? காரியம் ஆற்றுவதற்காக இந்த உடலில் வருகிறேன், காரியத்தை செய்கின்றேன். ஆனால் காரியம் முடிந்தவுடன் ஆத்மா என்ன பண்றேன்? இத விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். அப்ப பாருங்க, அப்ப அந்த ஒரு என்னுடைய உண்மையான தேசம் எது? அந்த நினைவில் வரும்பொழுது, வீட்டிற்கு செல்வதற்கான சக்தி வந்து விடுகிறது அப்படிங்கிறார் பாபா. உங்களுடைய ராஜ்யத்தில் ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான தைரியம் வந்து விடுகிறது. வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கேயே இருக்க போறதில்ல இல்லையா? வயா சாந்தி தான் சுகதாமத்துக்கு போறோம். சுகதாமத்துக்கு போறதுக்காக தான் நான் சாந்தி தாமத்துக்கே வந்து போகிறேன். அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, பாருங்க, அந்த ஒரு அந்த ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களோட ராஜ்யத்துக்கு வர போறீங்க. அங்க நீங்க அதிகாரிகளாக ஆக போறீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா? அப்போ அதிகாரி ஆவதற்கான தைரியம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு. இந்த தற்சமயத்தின் சங்கமயுக பிராமண உலகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கான வாழ்க்கை இல்லையா? இந்த பிராமண வாழ்க்கை மகிழ்ச்சிக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நான் ஹாப்பியா இருக்கேனா?
யோசிச்சு பாருங்க. என்னுடைய மகிழ்ச்சி என்பது ஏதாவது ஒரு சேவையின் ஆதாரத்த பேஸ் பண்ணி இருக்கா? இல்ல ஏதாவது அட்டைன்மென்ட்ஸ் எனக்கு ஏதாவது பிராப்திகள் கிடைக்குது. அதன் ஆதாரத்துல இருக்கா? இல்ல உண்மையான மகிழ்ச்சியின் ஆதாரத்தில் இந்த பிராமண வாழ்க்கை இருக்கா? யோசிச்சு பார்க்கணும். உள்ளுக்குள்ள என்னுடைய மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? யாராவது மகிழ்ச்சி படுத்துனா நான் சந்தோஷமா இருக்கேன். இல்ல சூழல்கள் வந்துடுச்சுன்னா என்னோட சந்தோஷம் குறைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி வித்தியாசங்கள் ஏதாவது வருதா? அப்படின்னு நான் சிந்தனை செய்து பார்க்கணும். அப்ப பாபா புரிய வைக்கிறாரு. பாருங்க இந்த பிராமண வாழ்க்கை என்றாலே மகிழ்ச்சிக்கான வாழ்க்கை. அப்ப மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான கலை உங்களுடைய நினைவுல வந்துடுச்சு இல்லையா? சந்தோஷமா இருக்கிறது கூட ஒரு கலை தானே! ஜெனரலி பாருங்க, நெறைய மக்கள் கொஞ்சம் சிரிக்கணும் அப்டின்னாலே கடினமானதா இருக்கும். பரவால்ல கொஞ்சம் சிரிங்க. ம். உங்க முகத்த மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க அப்டின்னா, அது ஒரு இயல்பாகவே இருக்காது இல்லையா? ம். ஆனா பாபா என்ன சொல்றாரு? புன்னகையோட இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. தேவதைகள் எப்போதுமே எப்படி இருக்காங்க? நம்ம முன்னாடி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருடைய படத்த பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்லயும் அந்த படத்த வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. பிரம்மா பாபா எப்படி அந்த படத்த பார்த்து, அந்த விஷ்ணுவின் படத்தை பார்த்து அப்படியே ஆனந்த நடனம் தினந்தோறும் பாபா அப்படியே நடனம் ஆடுவாராம். பாண்டவ பவனுக்கு நம்ம போகும்போது, நான் அந்த படத்த பார்க்கும்போது நமக்கு அந்த சீன் ஞாபகம் வருதா? நான் பாபாவோட இருந்திருக்கேன். நானும் அதே மாதிரி அந்த ஒரு நஷா பிரம்மா பாபாவிற்கு எவ்வளவு பெருமிதம். நான் என்னவா ஆகப் போறேங்கிற பெருமிதம் இருந்தது. அதே பெருமிதம் எனக்கு வருதா? இல்லையா? பிரம்மா பாபாவுக்கு எப்படி? அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாஸ்யமான ஒரு சீன் பிரம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பிரம்மா பாபா ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம். அப்ப பக்கத்துல ஒரு சகோதரி யாரோ இருந்திருக்காங்க. அப்ப பாபா சிரிச்சுட்டே இருந்தாராம். "ஏன் பாபா நீங்க சிரிக்கிறீங்க?" அப்படின்னா, டிடிஆர் டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. "பாரேன் டிடிஆருக்கு தெரியவே இல்ல. என்னோட சிவ் பாபா இருக்காரு. சிவ் பாபாவுக்கு ஒரு டிக்கெட் செக் பண்ணவே இல்ல." அப்ப எந்த அளவுக்கு பாபா கம்பைன்டா இருக்காருல்ல. நாம என்ன நெனைப்போம்? நமக்கு அந்த உணர்வு, அந்த ஃபீல் நமக்கு வருமா? அப்படின்னா இல்ல. ஆனா பாபா பாருங்க, பாபா அவ்ளோ ஒவ்வொரு விஷயங்களை அவர் அவ்ளோ பெருமிதத்தோட, "பாரு என்னோட சிவ் பாபா இருக்காரு. அவர இவர் செக் பண்ணல பாரேன்" அப்படின்னு அவர் சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாராம். அதே போல மலை ஏறும் பொழுது, நான் ஒரு சென்டர்ல இருக்க ஒரு 10 படி ஏறி மேல வரதுக்குள்ள, "ஐயோ! அம்மா, அப்பா காலெல்லாம் வலிக்குதே, மூச்செல்லாம் வாங்குதே" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா பாருங்க அவ்வளவு உயரமான மலை. இப்ப கூட அந்த பகாடுக்கு போம்போது, எத்தன பேரால மேல அந்த பாபாவின் மலை, பாபாஸ் ராக் இருக்கு இல்லையா? அங்க போக முடியுதுன்னா, வெகு சிலர் தான் போறாங்க. ஏன்னா எல்லாராலயும் அத ஏற முடியறதில்ல. ஆனா பிரம்மா பாபா என்ன பண்ணாராம், இப்பவாச்சும் அங்க பக்கா ரோட்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பிரம்மா பாபா தினசரி ஏறிட்டே இருப்பாரா, தினசரி குழந்தைகளோட. அதுவும் எப்படி பாபாவோட ஒவ்வொரு ஃபிங்கர்லயும் ஒவ்வொரு ஃபிங்கரையும் ஒவ்வொரு குழந்தைங்க பிடிச்சிருப்பாங்க. இந்த ஃபிங்கர்ல 5 குழந்தைங்க, இந்த ஃபிங்கர்ல 5 குழந்தைங்க. பாபா சொல்வாரா, நான் டபுள் என்ஜின் எனக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு பொழுதும் அந்த பாபா எனக்குள்ள இருக்கார் அப்படிங்கிறத அவரு நினைக்கல. நினைவின் சொரூபமாக ஆகிவிட்டார். பாபா சொல்றார், "குழந்தைகளே என்ன கூப்பிடுங்க. நான் வரேன். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்." அப்ப எனக்குள்ள அந்த ஒரு பெருமிதம் இருக்கா? என்னோடு பாபா இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நான் ஒவ்வொன்னையும் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப பாபா என்னோட இருந்து ஒவ்வொன்னையும் செஞ்சா, அந்த காரியங்கள் எவ்ளோ மிக சிறப்பானதா மாறிடும். இல்லையா? நான் தனியா செய்யும்போதுதான் எனக்கு குழப்பம் வரும். நான் நல்லா பண்ணுவேனோ, பண்ண மாட்டேனோ அப்படிங்கிற குழப்பம் வரும். இல்ல இது சரியானதா, சரி இல்லையா அப்படிங்கிற குழப்பம் எனக்குள்ள வரும். ஆனால் பாபா இத செய்ய வச்சிருக்காரு. அவரோட சித்தம் இது. இல்லையா? மேக்ஸிமம் எஃபோர்ட் நான் ஒரு விஷயத்துக்கு போடுறேன். ஆனா நான் தனியா பண்ணல. என்னோட யார் இருக்கா? பாபா. இல்லையா? இப்ப 18 ஜனவரி வருது. மாதாஜி நீங்க தான் இந்த போக் பண்ணணும். இல்ல நீங்க இந்த சேவை பண்ணணும். இந்த ஒரு காரியத்த நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஐயோ! நான் எப்படி பண்ணுவேன்? என்னால பண்ண முடியுமா? அப்படிங்கிற பயம் எனக்குள்ள வருதா? பாபா மிக அழகாக அத செய்ய வச்சுடுவார். அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கா? செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா, பிரம்மா பாபாவுக்கு அது இருந்தது இல்லையா?
அப்ப எனக்குள்ள அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கை வந்து இருக்கா? அப்ப பாபா பாருங்க, சந்தோஷமா வாழ்வதற்கான கலைய கத்துக்கிட்டாரு இல்லையா? அப்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அது ஒரு குணம் மட்டும் கிடையாது. இல்ல சிரிப்புக்கான காரியங்கள் இருந்தா நான் புன்னகைக்கிறேன் அப்படி இல்ல. அது ஒரு கலை இல்லையா? என்னோட வாழ்க்கையின் ஒரு கலை. தேவதைகளோட ஒரு ஸ்வரூபமே வந்து மகிழ்ச்சியாக இருத்தல். அப்போ நான் பிராமண நிலையில மகிழ்ச்சியா இருந்தா தானே அங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன்னா சங்கம யுகத்துல செய்யற ஒவ்வொன்னுமே அந்த ஒரு சத்தியுகத்திற்கு ஆதாரமாக ஆகிவிடுகிறது. இங்க ஞான செல்வம் அதிகமா இருந்தா, அங்க ஸ்தூல செல்வம் அதிகமா இருக்கும். இங்க அதிகமா நினைவு செய்றீங்களா? சத்தியுகத்துல உடல் ஆரோக்கியமா நீங்க வந்து இருப்பீங்க. இங்க எந்த அளவுக்கு ரெகுலரா நம்ம வந்து இருக்கோம், எந்த அளவுக்கு பங்க்சுவலா இருக்கோம், சத்தியுகத்துல ஆதி காலத்துல நம்ம வந்துடுவோம். இங்க எந்த அளவுக்கு பாபாவின் கூட இருக்கோம், அங்க சாக்காரத்துல, ராஜ்யத்துல, ராஜ்ய பரிவாரத்துல நம்ம கூட இருப்போம். அப்ப இந்த சங்கம யுகத்தின் ஒவ்வொரு செயல்களும் சத்தியுகத்திற்கு ஆதாரமாக இருக்கு. அப்ப பாபா புரிய வைக்கிறார் பாருங்க. இந்த வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை. வாழக்கூடிய கலை நல்லா கத்துக்கிட்டீங்கல்ல? ஆர்ட் ஆஃப் லிவிங்ன்னு தனியா கோர்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ம். எப்படி கத்துக்கிறது? வாழும் வாழும் கலைய சொல்லிக் குடுங்க. மகிழ்ச்சியான வாழ்வதற்கான வழிகளை சொல்லிக் குடுங்கன்னு யாரும் நமக்கு டீச் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கலி நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கத்துக்கிட்டோம் இல்லையா? பாபா புரிய வைக்கிறாரு. உலகத்துல அதாவது எப்படி இறப்பது அப்படிங்கிறத நோக்கி உலகமே போய்க்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் செய்திகள நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மனிதர்களோட வாழ்க்கை முறை இறப்பை நோக்கி அழைச்சிட்டு போகுது. ஆனா பிராமணர்கள் என்ன பண்றீங்க? சுகமயமான, மகிழ்ச்சியான வாழும் கலையை கத்துக்கிட்டு பறந்துகிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பாபா நமக்கு வந்து குடுத்துட்டார். இந்த பிராமண வாழ்க்கையின் அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சாலே போதும் ஆரோக்கியமா வாழ்ந்துடலாம். காலையில எழணும் இல்லையா? காலங்காத்தால அமிர்த வேளையில் எழறோம். அப்ப என்ன நடக்குது அந்த டைம் யோசிச்சு பாருங்க. பிராமணர்களின் வாழ்க்கை முறை ஆர்ட் ஆஃப் லிவிங்ல பாபா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? ஏர்லி மார்னிங் எழுந்ததுமே, அன்னைக்கு யாரு கண்ணுல முழிக்கிறீங்களோ முழு நாளும் அப்படிதான் இருக்கும். காலையில கண் திறந்ததும் யாரு கண்ணுல முழிக்கணும்? பாபா. ம். பாபா பக்கத்துல நின்னு எழுந்திரி குழந்தன்னு எழுப்புறாரா? கடிகாரத்த பாக்குறேனா? பாபாவ பாக்குறேனா? சோ, காலையில எழுந்ததுமே, என்னுடைய முதல் பார்வை யார்கிட்ட? பாபா பக்கத்துல நிக்கிறாரு. என்னுடைய தலைய வருடி குடுத்து, "கண்மணி எழுந்திரி" அப்படின்னு வந்து சொல்றாரு. இல்லையா? அப்ப அதிகாலை நேரத்துல எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். முழு நாளும் முழுமையாக அப்போ காலையில எழுந்திருக்கிறேன். அப்புறம் பாபாவோட நினைவுல நான் உட்கார்றேன். அப்ப பாபா நினைவுல உட்காரும்போது, அந்த டைம் இந்த உடல்ல என்ன நடக்குது அப்படின்னா, இங்க நம்ம நம்ம மனிதர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு ஒரு பட்டாணி சைஸ்க்கு இந்த இடத்துல ஒரு கிளாண்ட் இருக்கு. அப்ப அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அதுதான் இந்த பாடியோட மாஸ்டர் கிளாண்ட். அது வொர்க் ஆகுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்லி மார்னிங் டைம் தான். அதுக்கு தேவையான அந்த ஆக்ஸிஜன் சர்க்குலேஷன் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த அதிகாலை நேரம். அப்ப பாபா நமக்கு சயின்டிஃபிக்கா சொல்லல. ஸ்பிரிச்சுவலி ஆன்மீகமாக நம்மளோட லைஃப் எப்படி செட் பண்ணிட்டாரு. ஆரோக்கியமாக வாழ்வதற்காக செட் பண்ணிட்டார். நம்மளோட தாதிகள் பாருங்க 90 வயது வரை, 100 வயது வரை அவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க அப்படின்னா, அதற்கான ஆதாரம் என்ன? இந்த பிராமண வாழ்க்கை முறை. காலையில எழுந்து தியானம் பண்றீங்க. நல்ல எண்ணங்களால உங்கள நிரப்பிக்கிறீங்க. அப்ப என்ன ஆயிடுது? அந்த டீடாக்சிஃபிகேஷன் ஏர்லி மார்னிங்கே நடந்துருது பாடியில இல்லையா? முழுமையாக பாபாவை நினைவு செஞ்சு நல்ல எண்ணங்களின் சக்திய எனக்குள்ள நிரப்பிக்கிறேன். அப்ப இந்த உடலும் காலையில அந்த வாயுமண்டலம் எப்படி இருக்கு? சத்தோ பிரதானமா இருக்கு. பிராணவாயு ரொம்ப அந்த நேரத்துல நல்லா இருக்கு. குளிர்ச்சியான, சுத்தமான காற்று அந்த நேரத்துல இருக்கு. அப்ப என்னுடைய சுவாசம் நல்லா இருக்கு. என்னோட கிளாண்ட்ஸ் ப்ராப்பரா வொர்க் ஆகுது. அதே மாதிரி நமக்கான முரளிக்கான நேரம். எப்ப நமக்கு இந்த முரளிக்கான நேரம் பாருங்க 6:30 மணியில இருந்து 7 மணி வரை யோகா பண்ணோம். 7 டூ 8 நம்ம முரளி கேட்கணும். அந்த நேரத்துல இந்த உடல்ல இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஹார்மோன்ஸ் அது என்னவாகுது அப்படின்னா, அது சுரக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நேரம். கரெக்ட்டா அந்த நேரத்துல பாபா என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் உட்கார்ந்து முரளி கேளு. காலையில உட்கார்ந்து முரளி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புல நிரம்பும்போது, உடல் ஆரோக்கியமாக இருக்கு. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, நீங்க சமைச்சு உங்க கையால தான் சாப்பிடணும். தூய்மையான உணவை தான் சாப்பிடணும். அப்ப நான் சமைச்சு பாபாவுக்கு பிரசாதமா ஆஃபர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சமைச்சேன்னா
பசிச்சது உடனே சாப்பிட்டுட்டேன் கிடையாது. தினசரி தந்தைக்கு பிரசாதமாக வைக்கும் பொழுது, அப்ப அங்க ஆட்டோமேட்டிக்கலி என்னவாகுது? நான் சாப்பிடக்கூடிய அந்த உணவு சுத்தமானதா ஆயிடுது. அப்ப உணவுல என்னவாயிடுது? நமக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தந்தை தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து கத்துக் குடுத்திருக்காரு. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க சுகமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான கலைய கத்துக்கிட்டு பறந்துகிட்டு இருக்கீங்க. எவ்ளோ வித்தியாசம் இருக்குல்ல? உலக வாழ்க்கைக்கும், உங்க வாழ்க்கைக்கும் அவங்க என்ஜாய்மென்ட் அப்படின்னு எத நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மகிழ்ச்சி அப்படின்னு எத நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுல எவ்ளோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னு வந்து பாபா நினைவூட்டுறாரு. அப்ப பாருங்க, இந்த நினைவு நாளில் அனைத்து நினைவுகளின் ஆன்மீக போதையின் அனுபவத்தை செஞ்சுகிட்டே இருங்க. இந்த நினைவு நாள்ல பாத்தீங்கன்னா, दुनिया के समान आप सभी ये शब्द नहीं कहते ऐसे हमारा பிரம்மா பாபா தா. அப்ப உலகத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க அப்பாவோட நினைவு நாளோ, இல்ல அவர்களுக்கு பிரியமானவர்களோட நினைவு நாளோ வந்துட்டா, இவங்க இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்துட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரே வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? நினைவு தினம் அனுசரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம என்ன சொல்வோம்? நினைவு தினத்த செலிப்ரேட் பண்றோம். எவ்வளவு வித்தியாசம் வந்துடுச்சு பாருங்க. அங்க அந்த ஒரு நாள் உட்கார்ந்து அழுதுட்டோ, புலம்பிட்டோ இருப்பாங்க. அப்ப உலகத்துல இருக்கவங்க சொல்ற மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு வந்து பாபா சொல்லிக் குடுக்குறாரு. அப்போ அவங்க இருந்தப்ப இத செஞ்சாங்க, அத செஞ்சாங்க அப்படின்னு உலகத்துல இருக்கவங்க வந்து செஞ்சாங்கன்னு அப்படியே அத நினைச்சு ஒரே துக்கத்தை வந்து அனுஷ்டிப்பாங்க. துக்கம் அனுசரிப்பாங்க. ஆனால் பிராமணர்களின் விசேஷ தன்மை என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? பாபா இப்பவும் எங்க கூட இருக்காரு. பாபா எங்கள விட்டுட்டு போலல. உண்மைதானே? பாபா பாருங்க, ஸ்தூல சரீரத்த விட்டுட்டார். பாபா என்ன சொல்றாரு? ரூம மாத்தியிருக்கேன். நார்மல் ரூம்ல இருந்து ஏசி ரூம்க்கு வந்து அக்காமடேஷன் ஷிஃப்ட் பண்ண மாதிரி, பாபா இந்த ஸ்தூல சரீரத்தை வந்து விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்துல அதுவும் பாபா அந்த 1970ஸோட முரளியில ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாரு. ரூம் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. சாக்காரத்துல இருக்கும்போதாவது நெறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. இப்பதான் சந்திக்க முடியும். சாக்கார உடலுக்குன்னு எல்லைகள் இருந்தது. ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? எல்லையே இல்ல. யார் வேணாலும், எப்ப வேணாலும், எத்தன பேர் வேணாலும் போய் சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். எங்க வேணாலும் அவர கூப்பிடலாம் இல்லையா? இப்ப நான் தமிழ்நாட்டுல இருந்து கூப்பிட்டாலும், நீங்க லண்டன்ல இருந்து கூப்பிட்டாலும், பாபா உடனடியாக வந்து கேட்டுருவாரு இல்லையா? என்னன்னு அவர் வந்து தெரிஞ்சுப்பாரு இல்லையா? அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க வந்து ஒரு பொழுதுமே அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? பாபா எங்களுடன் இருக்கிறார் அப்படின்னா நீங்க வந்து சொல்லுவீங்க அப்படிங்கிறார் பாபா. அப்ப பிராமணர்களின் சிறப்பே என்ன? பாபா போயிட்டாருன்னு இல்ல, பாபா கூடவே இருக்காரு. ஈவன் இப்ப தாதிகள்லாம் போயிட்டாங்க அப்படின்னா கூட, மவுண்ட் அபுல அந்த தாதிகளின் நினைவு நாள் அனுசரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? தாதிகள் இப்பவும் ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல நம்ம கூட தான் இருக்காங்க. போயிட்டாங்கங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதே இல்ல. கூடவே இருப்பதன் அனுபவத்தை செய்கிறோம். இதுதான் உங்களுடைய சிறப்பு தன்மை. அப்ப ஒரு பொழுதும் நீங்க பிரம்மா பாபா போயிட்டார் அப்படியெல்லாம் வந்து சொல்ல மாட்டீங்க இல்லையா? ஏன்னா, பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. "சாத் ரஹேங்கே, சாத் சலேங்கே" கூடவே இருப்போம், கூடவே செல்வோம். இல்லையா? இருந்து ராஜ்யத்திலயும் சரி, எங்கேயும் சரி, வீட்டுக்கு போகும்போதும் நமக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. எத்தனை வருடங்கள் யோசிச்சு பாருங்க. 1969ல இருந்து இத்தன காலகட்டம் தன்னுடைய குழந்தைகளுக்காக பாபா காத்து கொண்டு இருக்கிறார். 1 வருஷமா, 2 வருஷமா, 10 வருஷம் காத்திருந்தோம். அப்படியெல்லாம் கிடையாது. பல வருடங்களாக பாபா நமக்காக காத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா? பாபா அந்த உறுதிமொழியை கடைபிடிக்கிறாரு. ஆதி ஆத்மா பாபா யாரு? பிரம்மா பாபா ஆதி ஆத்மா. அவர் தனது உறுதிமொழியை கடைபிடிக்கவில்லை என்றால், வேறு யார் கடைபிடிப்பார்கள்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டனால, குழந்தைகளே நான் உங்க கூடவே இருப்பேன், கூடவே வருவேன், கூடவே சேர்ந்து ராஜ்யம் செய்யலாம்னு ஒரு முறை சொன்னதுக்காக, சரீரத்தை விட்டும் காத்துக்கிட்டு இருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? பாபாவுக்கு எவ்வளவு அன்பு குழந்தைங்க மேல. அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, ஒருவேளை அந்த ஆதி ஆத்மாவே உறுதிமொழிய காப்பாத்தலன்னா வேற யார் காப்பாத்துவாங்க? சிர்ஃப் ரூப் ஒரு சேவா கி விதி பரிவர்த்தன ஹுயி. பாபா சொல்றாரு, இப்ப மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா, அவரின் ரூபம் சாக்கார ரூபத்திலிருந்து அவ்வியக்த ரூபத்துக்கு அவர் வந்து வந்துட்டாரு இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னா, சேவை செய்வதற்கான விதி அப்படிங்கறது மாறி இருக்கு.
உங்க எல்லாருடைய லட்சியம் என்ன? ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக ஆவது. அப்ப ஃபரிஷ்தா ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக, குழந்தைகள் எப்படி ஃபரிஷ்தா ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்கறதுக்காக, பிரம்மா பாபா என்ன பண்ணிட்டாரு? உடலை விட்டாவது ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துல அவர் இருக்காரு. யோசிச்சு பாருங்க. பாபா தன்னோட சரீரத்த விட்டு தன்னோட ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல இருக்காரு. எதுக்காக? தன்னுடைய குழந்தைகளை ஃபரிஷ்தாவாக ஆக்குவதற்காக. பாபா சொல்றாரு, பாருங்க, அவர் வந்து அதோட எடுத்துக்காட்டா ஆயிட்டாரு இல்லையா? அனைத்து குழந்தைகளுக்கும் இப்ப கூட பிரம்மா மூலமா பாலனை கிடைச்சுட்டே இருக்கு. தினசரி எங்க இருந்தாலும், "பாப் தாதா" அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா உடனே பாபா அந்த அன்ப வந்து குடுத்துடுறாரு இல்லையா? தன்னோட குழந்தைங்களுக்கு பாலன குடுத்துட்டே இருக்காரு. அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பாபா சொல்லுவாரு, "நீங்க சிவகுமார், சிவகுமாரிகள்னு சொல்லிக்கிறது இல்ல. நம்ம எல்லாருமே யாரு? பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் தானே?" டவுட்டே இல்ல இல்லையா? எல்லாரும் பிகே, பிகே, பிகேன்னு போட்டுடுறோம். அவ்ளோ அது உள்ளுக்குள்ள போயிடுச்சு. டிக்கெட்ல கூட பிகே அப்படின்னே பேர் எழுதி குடுத்துடுறது. டிக்கெட் புக்கிங்க்கு கூட. இல்லையா? அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் பிகேன்னு வந்து போட்டு வச்சிடுறது. அப்ப பாபா எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டாச்சு. ஏன்னா அவர் கூடவே இருக்கனால, இப்ப கூட நம்ம அப்படிதான் சொல்றோம். "சம்ஜா? புரிஞ்சதா?" அப்படின்னு பாபா கேட்கிறாரு. இந்த நினைவு நாளின் மகத்துவம் என்ன? ஏதோ ஒரு சாதாரண நாள் கிடையாது. எல்லாரும் அன்னைக்கு அமைதியா இருந்தோம். எல்லாரும் அன்னைக்கு விசேஷமான பிரசாதம் செய்தோம். அன்னைக்கு முழு நாளும் நினைவு செய்தோம். அப்படி கிடையாது. அதனுடைய மகத்துவம் மிக ஆழமானது. இந்த நினைவுகள்ல எப்பொழுதுமே அன்பில் ஒன்றிப் போய் விடுங்கள் அப்படின்னு பாபா சொல்றார். பாபாவின் அன்பில் குழந்தைகள் என்ன பண்ணிடணுமா? மூழ்கி போய் விடுங்கள் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. இதற்கு தான் அந்த அன்பில் ஒன்றி போன நிலைக்கு தான் சொல்லப்பட்ட தந்தைக்கு சமமாக ஆவதற்கான அனுபவம். பாப் சமான். யாராவது என்கிட்ட கேக்குறாங்க, "நீங்க என்னவாக போறீங்க?" நான் பாப் சமான் ஆகணும். பாப் சமான் ஆகணும்னா, அன்பில் ஒன்றிப் போய் விட வேண்டும். எனக்கும் தந்தைக்கும் வித்தியாசம் தெரியவே இல்ல. எப்படி ஒரு மழை துளி தண்ணீல கடல் தண்ணீல கலந்து போயிடுச்சு. மழை துளியை பிரிக்கவே முடியாது. சர்க்கரை தண்ணீல கலந்துடுச்சு. அந்த தண்ணி இனிப்பாயிடுது. அதுபோல நான் ஆத்மா தந்தையின் நினைவில், அவரது அன்பில் மூழ்கி விட்டேன். அதுகிட்ட பிரிக்கவே முடியாது. அதுதான் சமமான நிலை. பாபா சொல்றாரு, ஆத்மாக்கள் நீங்க தந்தைக்கு சமமான அனுபவத்த செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு சமமான அப்படிங்கிற வார்த்தைய தான் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? மூழ்கி விடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப் சமான், தந்தைக்கு சமமான நிலைனா, உலகத்துல என்ன சொல்லிட்டாங்க? அத வந்து மூழ்கி விடுதல், ஒன்றி விடுதல், இரண்டர கலந்து விடுதல் அப்படின்லாம் சொல்ட்டாங்க. ஆனா 2 1/2 கலந்தெல்லாம் விடுறது கிடையாது. அது ஒரு நிலை, அது ஒரு உணர்வு. ஆத்மா அப்படியே வந்து கரைஞ்சிடுச்சுன்னா, அது எப்படி திரும்ப வரும் இல்லையா? ஆத்மா கரைஞ்சு போறது கிடையாது. ஆத்மா என்ன பண்ணுது? அன்பில் கரைந்து விடுகிறது. இறை நினைவில் கரைந்து விடுகிறது. அது தூய்மையில் அவருக்கு சமமாக ஆகிவிடுகிறது. அப்ப அந்த சமமான நிலை அப்படிங்கிறத என்னன்னு சொல்றாங்க? அங்க வந்து கலந்து விடுதல், ஒன்றி விடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆத்மா பரமாத்மாவிற்குள் கலந்து விடுவது இல்லை. ஆத்மா அவருக்கு சமமாக ஆகிவிடுகிறது. அப்ப பாருங்க, ஆத்மா பரந்தாமத்துல இருக்கும்போது பாப் சமான் நிலை, தந்தைக்கு சமமான நிலை, பரிஷ்தா ஸ்வரூபத்துல பிரம்மா பாபாவிற்கு சமமான நிலை. அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, அனைத்து குழந்தைகளும் அவர்களுடைய அந்த ஒரு நாம்சே ஸ்மிருதி திவஸ் கி யாத் பேஜி, இன்றைய நாள்ல ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய பெயரால் பாபாவிற்கு நினைவு நாளுக்கான நினைவுகள அனுப்பிச்சிருக்காங்க. இல்லையா? அந்த நாள் வரும்பா பாபா நெறைய பேர் கிரீட்டிங் கார்ட் அனுப்புவாங்க. நெறைய பேர் கடிதங்கள் அனுப்புவாங்க. நெறைய பேர் நினைவு பொருட்களை அனுப்புவாங்க. அப்ப அவங்களோட பேரோட, "பாபா என் பேரோட சேர்த்து இங்க இருக்க இந்த ஆத்மா" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதாவது லண்டன்ல இருக்க கமலாம்பிகை ஆத்மா பாபாவிற்கு என்ன பண்ணிருக்கு? நினைவு நாளுக்கான கடிதம் அனுப்பியிருக்கு. நினைவு நாளுக்கான கார்டு அனுப்பியிருக்கு. அப்படிங்கிற மாதிரி பெயரோடு சேர்த்து பாபாவிற்கு நினைவை அனுப்புகிறோம். பாபா அன்பு நினைவுகள் சொல்லும்போது என்ன சொல்லுவாரு? உங்க எல்லாரோட கார்டு நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு. உங்க எல்லாரோட லெட்டர் நீங்க அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு. அப்போ அந்த அன்பு நினைவுகள பாபா எப்படி குடுக்குறாரு? ஒவ்வொருத்தருடைய
பெயர், உங்களுடைய அன்பு, நாம் சகித் அப்படின்னு வந்து பாபா சொல்லுவார். உங்களோட பெயரோட நான் திரும்ப உங்களுக்கு அன்பு நினைவுகளை கொடுக்கிறேன் அப்படின்னு பாபா ஏத்துக்கிறார். நான் எந்த நினைவுல எங்க இருந்து நினைக்கிறேனோ அத பாபா கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறார். அவருக்கு போய் சேர்ந்துடுது. பாபா சொல்றாரு, கை சந்தேஷ் பன்கர் யாத் பியார்லே ஆயே. நிறைய பேர் அந்த நாள்ல, நினைவு நாள்ல பாபாவின் செய்தியாளர்களாக ஆகி பாபாவிற்கு அன்பு நினைவுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய நினைவை குறிப்பாக பாபாவுக்கு கொடுங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து தனிப்பட்ட முறையில் பாபாவிற்கு அன்பு நினைவுகளை அனுப்புறாங்க. அப்ப ஒவ்வொருத்தருடைய தனித்தனியான நினைவின் கடிதம் பாபாவுக்கு வந்து வந்து சேர்ந்துடுது இல்லையா? அப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, நான் ஒவ்வொருத்தருக்கு உங்களோட லெட்டர்ஸ் எனக்கு வருது, நான் தனித்தனியா கடிதம் எழுதுவதற்கு பதிலா உள்ளத்தின் கடிதம் இல்லையா? பேப்பர்ல கடிதம் எழுதுறோம், மெயில் பண்றோம், ட்வீட் பண்றோம், மெசேஜ் பண்றோம். பாபா என்ன சொல்றாரு? உள்ளத்தின் கடிதத்தை உங்களுக்காக எழுதி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல ஒவ்வொருத்தருடைய அந்த உள்ளத்தின் அன்பு பாப்தாதாவின் கண்களில், பாப்தாதாவின் இதயத்தில் மூழ்கி இருக்கிறது. உங்களோட அன்பு அன்பா நீங்க எங்க எப்படி நினைச்சாலும் அது பாபாட்ட போய் சேர்ந்துடுது. அது பாபாவின் இதயத்தில், பாபாவின் கண்களில் மூழ்கி விடுகிறது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு இல்லையா? யாரெல்லாம் குறிப்பாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்யறாங்களோ, பாப்தாதா என்ன பண்றாங்க? அந்த குழந்தைகளை வெளிப்படுத்தி அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அந்த ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? உளப்பூர்வமாக பாபா கிட்ட நீங்க என்ன பண்றீங்க? ஆன்மீக உரையாடல் செய்றீங்க. உளப்பூர்வமா பாபா கிட்ட வந்து அந்த செய்திகளை கேக்குறீங்க. அப்போ உள்ளத்திற்கு ஓய்வளிக்கும் பாபா கிட்ட எல்லாமே வந்து சேர்ந்துடுது. உளப்பூர்வமாக நீங்கள் எதை கேட்டாலும் மனசார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாபாவுக்காக நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் எல்லாமே பாபா கிட்ட போய் சேர்ந்துடுது. ஏன்னா பாபா யாரு? உள்ளத்திற்கு ஓய்வளிக்க கூடியவர் இல்லையா? அந்த உள்ளத்தின் காயங்களை, அந்த வலிகளை, அந்த சுமைகளை நீக்கக்கூடியவர் யாரு? ஒரே ஒரு பாபா மட்டும்தான் இல்லையா? அப்ப பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த ஒரு நினைவை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எப்பொழுதுமே நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? சதா தில்கே சாத்துகோ, என் உள்ளத்திலேயே நீங்க இருக்கீங்க, என்னோடயே இருக்கீங்க. சேவாமே சாத்துகோ, ஸ்திதிமே சதா சாட்சி ஹோ. பாபாவோட உள்ளத்துல உட்கார்ந்துக்கணும். பாபாவோட இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கணும். இறங்கிடக்கூடாது இல்லையா? என்னுடைய இதயம் பாபா கிட்ட இருக்குன்னா அது ரொம்ப சேஃபா இருக்கு. மனிதர்கள் கிட்ட குடுத்து வச்சா அத குத்தி கிளறி பீசஸா மாத்திடுவாங்க. ஆனா பாபா என்ன பண்ணிப்பாரு? அது ரொம்ப அழகா, ரொம்ப கவனமா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப சேஃபா வச்சுப்பாரு. அப்போ நான் என்னுடைய இதயத்தை பாபாட்ட கொடுத்திருக்கேன் இல்லையா? பாபாட்ட குடுக்கலாமா? இல்ல அடிக்கடி வேறவங்க கிட்ட கொஞ்சம் குடுத்து வச்சுட்டு வாங்கிக்கலாமா? அழுக்காயிடும் இதயம். அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். சோ பாபா கிட்டயே இருந்தாதான் அது வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். அப்ப பாபா கிட்ட குடுத்துட்டோம்னா, ஆல்ரெடி அது பாருங்க, மனித உறவுகள், மனித தொடர்புகளோட வந்து வந்து எவ்வளவு காயப்பட்டிருக்கு, எவ்வளவு சுமைகளோட இருக்கு, எவ்வளவு வலிகளை சுமந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் பாபாட்ட குடுக்குறேன்னா, பாபா அன்பா அத பாக்குறாரு, திருஷ்டி குடுக்குறாரு, அன்பு அப்படிங்கிற ஆயின்மெண்ட்ட தடவி விடுறாரு. தன்னோட ஒளி கிரணங்களால என்னோட ஹார்ட்ட ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீல் ஆயிடுச்சா? இல்ல அடிக்கடி திரும்ப திரும்ப காயம் ஆயிடுதா? அப்ப பாருங்க அந்த இதயத்தை எவ்வளவு பாபா குணப்படுத்துறாரு. அப்ப உள்ளத்திற்கு ஓய்வளிக்கும் தந்தையால் மட்டும்தான் உள்ளத்தை குணப்படுத்த முடியுமே ஒழிய, மனிதர்கள் எனக்கு இந்த பிரச்சனை, நான் இந்த ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கிட்ட சொல்றேன் இல்லையா? எனக்காக இவங்க யோசிப்பாங்க. கிடையவே கிடையாது. ஏனால் மனிதர்களுக்கு எல்லை இருக்கு. அப்ப இதயம் இறைவனிடம் மட்டும்தான் இருக்கணும். இதயத்துல இறைவனின் நினைவு மட்டும்தான் இருக்கணும். அப்ப பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளத்திற்கு ஓய்வளிப்பவர்கிட்ட உங்களோட எல்லா விஷயங்களும் வந்து சேர்ந்துடுது. அப்ப பாபா கூடவே இருங்க. உள்ளத்தால பாபாவோட இணைந்திருங்க. சேவையில கூடவே இருங்க. அந்த ஸ்திதியில எப்போதுமே சாட்சியாளர்கள் இல்லையா? எதுலயும் போய் அப்படியே அதுல வந்து அந்த தாக்கத்துல வந்துடாதீங்க. சாட்சியாளர்களாக இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு.
அப்போ சதாயி மாயாஜீத். அப்ப என்ன ஆயிடுவீங்க? எப்பொழுதும் மாயையை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். மாயையை வென்ற ஆத்மா அப்படிங்கிற அந்த கொடி பறந்துகிட்டே இருக்கும். அனைத்து குழந்தைகளுக்கும் நத்திங் நியூ அப்படிங்கிற பாடத்தை பாபா கத்துக் கொடுத்திருக்காரு இல்லையா? ஒவ்வொரு குழப்பமான சூழல் வரும் பொழுதும் நமக்கு நினைவுல என்ன வரணும் அப்படின்னா, நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல அப்படிங்கிற நினைவு நமக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே, அங்க கேள்விக்குறிகளோ, ஆச்சரியக்குறியோ இருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு இல்லையா? எவ்வளவு முறை இந்த செய்திய நம்ம கேட்டிருப்போம். புதிய செய்தி கிடையவே கிடையாது. இப்போ ஓகே, இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வைல்ட் ஃபயர் நடந்துட்டு இருக்கு. இல்ல இன்னொரு பக்கம் ரொம்ப அதிகமான பனிப்பொழிவு ஏற்பட்டுட்டு இருக்கு. இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு வறட்சி ஏற்பட்டுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிகமான மழை ஏற்பட்டுட்டு இருக்கு. ஜப்பான்ல எர்த்குவேக் வந்திருக்கு. நெறைய செய்திகள் சுத்தி சுத்தி நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஐயோ! அப்படியா? அப்படி ஆயிடுச்சா? இப்படி ஏன் ஆயிடுச்சு? ஐயய்யோ! உலகம் அழியப் போகுது. அப்படியெல்லாம் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே இல்லை. பாபா என்ன சொல்றாரு? ஒவ்வொன்றையும் பலமுறை நீங்கள் செய்துள்ளீர்கள். 1 முறை, 2 முறை கிடையாது. பல முறை நீங்க செஞ்சிருக்கீங்க. எதுவும் புதிதல்ல அப்படின்னு சொல்றார். பிராமண ஆத்மாக்களை பொறுத்த அளவுக்கு எதுவும் புதிதல்ல. எதை பார்த்தும் நீங்க கேள்விக்குறியோ, ஆச்சரியக்குறியோ உங்களுக்குள்ள வரவே கூடாது. எவ்வளவு முறை இந்த செய்திகள் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. ஒண்ணுமே புதுசு கிடையாது. அப்ப பிராமண வாழ்க்கையில எந்த செய்தியை கேட்டாலும் கல்பத்திற்கு முன்னாலும் இத நீங்க கேட்டிருக்கீங்க. இப்பவா கேட்கிறீங்க? பாபா நினைவூட்டுறார் பாருங்க. ஒவ்வொன்ன கேட்கும் போதும் கல்பத்திற்கு முன்னாலும் நான் இதை கேட்டுள்ளேன் அப்படிங்கிற அந்த நினைவுல நீங்க இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. உம் அப்ப பாருங்க, ஜோ ஹோனா ஹை வ ஹோ ரஹா ஹை. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன ஆகும், ஏதாகும் அப்படிங்கிற அந்த கேள்விக்குறிகள் வரவே கூடாது அப்படிங்கிறாரு. 3 போன கல்பத்துல என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. புதிது அல்ல. ஒவ்வொரு கல்பமும் இதுதான் நடக்கும். திரும்பவும் இதுதான் நடக்க போகுது. ஆல்ரெடி பல முறை இது நடந்திருக்கு. உள்ளுக்குள்ள பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். புதுசா நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு அத பத்தி அப்படியே நான் எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத எதுக்குமே என்ன ஆயிடக்கூடாது, எக்ஸைட் ஆயிடக்கூடாது. சாட்சியாளர், ஒரு பார்வையாளர் அப்படிங்கிற நிலையில இருந்து பார்த்துட்டே இருங்க. அந்த பயிற்சியை செஞ்சுட்டே இருங்க. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உம் ஏன்னா நீங்க யார்? 3 காலங்களையும் உணர்ந்தவர்கள். நாடகத்தின் முதல் இடை கடைசியை தெரிந்தவர்கள். அப்போ இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்காமயா இருக்கீங்க? இப்ப நடக்கக்கூடிய விஷயத்த பார்த்து ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு பாபா கேட்கிறார். எதை பார்த்தும் ஆத்மா என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. விஷயங்களை பார்த்து பயப்படாதீர்கள் அப்படிங்கிறாரு. பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நன்மைதான் இருக்கிறது. பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே எதுக்காக? நன்மைக்காக தான். அப்போ பயப்படுவதற்கான விஷயமே இல்ல. இதுவா இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு பிளான் பண்ணேன் இது. அவ்வளவு அதுக்காக திட்டமிட்டேன். ஆனால் அதுதான் நடந்திருக்கு. அப்படின்னா பாபா சொல்றாரு அது நன்மைக்காக. அவ்வளவுதான். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டாதான் எனக்கு திரிகாலதர்ஷி 3 காலங்களையும் உணர்ந்த ஆத்மா அப்படிங்கிற டைட்டில குடுக்க முடியும்ல. இல்லன்னா சும்மாவே டைட்டில் கிடைக்குமானா கிடையாது. அப்போ பாபா சொல்றாரு ஒவ்வொரு அடியிலும் நன்மை அப்படிங்கிறாரு. ஆப் சப்கா கர்த்தவ்ய ஹை. உங்க எல்லாரோட காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அமைதி சக்தியினால் அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு அமைதியின் கிரணங்களை கொடுப்பது. அதுதான் என்னோட காரியம். இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உலகத்துக்கே அமைதி கொடுக்கணும். நாலா பக்கமும் அமைதி இல்லாத சூழல். ஒரு இடத்துல இயற்கையின் ஆபத்து நடக்குது அப்படின்னா, அங்க எவ்வளவு அழிவுகள். ஒரு பக்கம் ஸ்தூலமான அழிவுகள். ஆனா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள், மனித ஆத்மாக்கள், அதால பாதிக்கப்பட்டவங்க, அந்த உணர்வு எப்படி இருக்கும்? எவ்வளவு துக்கமான, கவலையான, நம்பிக்கை இல்லாத, வருத்தமான உணர்வுகள் தானே அந்த வாயுமண்டலத்துல பரவி இருக்கும். அப்ப ஐயோங்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும் அங்க? அமைதியின் மழையை பொழிய வேண்டும். அமைதி தூதுவராகி, ஒரு கலங்கரை விளக்காகி, பீஸ்ஃபுல் ரேஸ நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கணும்.
தொடர்ந்து. அப்ப பாபா புரிய வைக்கிறாரு. நீங்க உங்களோட அமைதி சக்தியின் மூலமாக அமைதியின் அலைகளை அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு பரப்பிட்டே இருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா? எல்லாருமே யார் எங்க வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், அனைவரும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறாரு. अपने ஈஸ்வரிய பரிவார்க்கே சம்பந்த से உங்களுடைய ஈஸ்வரிய பரிவாரத்தின் தொடர்பால் உதவியாளர்களாக ஆகுங்க. அது ஞானத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஞானத்துல இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே உதவியை கொடுக்கக்கூடியது. இன்றைய மார்னிங் ரிவைஸ் பண்ண அவ்யக்த முரளியில ஒரு அழகான வார்த்தை பாபா சொன்னாரு. நீங்க வந்து உலகின் எஜமானர் ஆகணும். உலகின் எஜமானர் ஆகணும்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களோடும் உங்களது தொடர்பு இருக்கணும். அப்ப உலகத்தின் ஒவ்வொரு மூலையில இருக்க ஆத்மாவோடையும் என்னோட தொடர்பு இருக்கணும்னா எப்படி நான் தொடர்பை ஏற்படுத்த முடியும்? ஒவ்வொரு இடத்துக்கா போய் நம்ம சேவை செய்ய முடியுமா? பிசிக்கலி போக முடியுமா? அத்தனை பாஸ்போர்ட் விசா எல்லாம் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு ஊருக்கா போய் சேவை பண்றதுக்குள்ள உலகமே வந்து இருக்காது. சோ தினசரி நான் என்ன பண்ணணும்? உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் 800 கோடி ஆத்மாக்களுக்கும் நான் சக்தி கொடுத்துட்டே இருக்கணும். இயற்கைக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்கணும். யாரெல்லாம் உலகின் எஜமானர்கள்? ஒரு தெருவுக்கு ஒரு வெரி குட். 2 கைகள் தான் தெரியுது என்னுடைய கண்களுக்கு. அ மற்ற கைகள் தெரிவதில்லையே. உலகின் எஜமானர்களா யாரெல்லாம் ஆகப் போறீங்க? ம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, உலகின் எஜமானர்கள்னா, நம்ம ஒரு தெருவுக்கோ, இல்ல நாம இருக்க ஏரியாவுக்கோ மட்டும் சேவை செய்யக்கூடியவர்கள் கிடையாது. நாம யாரு? எல்லாருக்குமே நம்ம கிட்ட இருந்து அந்த ஒரு சகாஷ் வந்து போயிடணும். எல்லாருக்கும் சக்தி வெரி குட், வெரி குட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் நம்ம வந்து சக்தி கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. அப்ப நீங்க யாரு? நீங்க வந்து அந்த மாதிரியான ஆத்மாக்கள். அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு அமைதியின் சக்தியை கொடுக்கக்கூடியவர்கள். அமைதியின் கிரணங்களை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. எல்லாருமே உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய பரிவாரத்தை சார்ந்தவர்கள், அனைவருக்கும் உதவியாளராக ஆகிவிடுங்கள் அப்படிங்கிறாரு. எந்த அளவிற்கு யுத்தம் தீவிர வேகத்துல போகுமோ, நீங்க யோகி ஆத்மாக்கள் யோகத்தின் மூலமாக அவர்களுக்கு அமைதியின் சகயோகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். ம். யுத்தம் பாருங்க நெறைய இடங்கள்ல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு முடியவே இல்ல. நடந்துட்டே இருக்கு. பல இடங்கள்ல புதுசு புதுசா யுத்தத்திற்கான காரணங்கள் தொடங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப நான் யார் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடிய ஆத்மா. என் யோகத்தின் மூலமாக, பாபாவின் நினைவின் மூலமாக நான் சக்தி குடுக்குறேன். அப்ப யோகி ஆத்மாவாகிய என்னுடைய காரியம் இதுதான். அப்போ அதற்காக விசேஷமாக நேரத்தை ஒதுக்கி அமைதியின் உதவியை உலக ஆத்மாக்களுக்கு கொடுங்கள். இதுதான் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய காரியம் அப்படின்னு பாபா சொல்றாரு. நல்லது. அனைத்து நினைவு ஸ்வரூப சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆவதற்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தானும் பாபாவோடு இருந்து அனுபவம் செய்யக்கூடிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை மிக எளிதாக சகஜமாக ஸ்வரூபத்தில் கொண்டு வரக்கூடிய உலக நன்மையாளராக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு உலக ஆத்மாக்களுக்கு சகயோகம் அளிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அப்பேற்பட்ட வெற்றி ரத்தினங்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. சோ ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். அச்சா. ஓம் சாந்தி. சோ கொஞ்ச நேரம் நம்ம யோகா பண்ணலாம். இது ரிலேட்டடா இன்னைக்கு பாபா சொன்ன இந்த முரளியின் தொடர்பாக நம்ம வந்து யோகா பண்ணலாம். எல்லாரும் ரிலாக்ஸ்டா நல்லா உட்கார்ந்துக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க. ஆன்ல வச்சிருக்கவங்க மியூட் பண்ணிக்கோங்க. நல்லா நிமிர்ந்து நேரா உட்கார்ந்துக்கலாம். ஆழ்ந்த சுவாசம். இந்த நேரத்துல உலகின் சூழ்நிலை எப்படி இருக்கு? உலகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு?
நாலாபுறமும் தத்துவங்கள் கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. தத்துவங்கள் தன்னுடைய சதோ பிரதான நிலையை அடைவதற்காக அது அதனுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு புறம் நெருப்பு தத்துவம் தீவிரமாக தன்னுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே தருணத்துல காற்றின் தத்துவம் அவ்வளவு கோரமாக தன்னுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நில தத்துவம், நீர் தத்துவம், ஆகாய தத்துவம், 5 தத்துவங்களுமே தன்னுடைய சதோ பிரதான நிலையை அடைவதற்காக போராடிக்கிட்டு இருக்கு. அதனுடைய விளைவாக எவ்வளோ ஆபத்துகள். அந்த இடத்தின் வாயுமண்டலம் எப்படி இருக்கும்? வீட்டை இழந்த, பொருளை இழந்த, வசதி வாய்ப்புகளை இழந்த, உயிரை இழந்த மக்களாக இருக்கட்டும், ஜீவராசிகளாக இருக்கட்டும், எவ்வளவு ஒரு கடினமான சூழல். மரணம் நாலாபிறமும் வாய் பிளந்து காத்துக்கிட்டு இருக்கு. மரணத்திற்காக அஞ்சி பயந்து மனிதர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அமைதிக்காக, ஆறுதலுக்காக, முக்திக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மனக்கண்கள் அந்த காட்சியை பாக்குறேன். பாபா சொல்ற, குழந்தாய், நீதான் முக்தியின் வள்ளல். நீதான் அனைவருக்கும் வழிகாட்டும் விளக்கு. ஆத்மாக்களுக்கு அமைதியின், நிம்மதியின் அஞ்சலியை கொடுக்கக்கூடிய முக்தி வள்ளல் நீ. உலக நன்மைக்கான பொறுப்பின் கிரீடமணிந்த ஆத்மா நீ. தந்தையோடு இணைந்த சொரூபத்தின் மூலமாக நெருப்பின் தத்துவத்திற்கு நான் அமைதியின் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பவர் ஹவுஸ் பாபா, அவரோடு என்னுடைய தொடர்பு உள்ளது. அவரோடு இணைந்து ஒரு லைட் ஹவுஸ், ஒரு கலங்கரை விளக்காக மாறி இயற்கையின் தத்துவங்களுக்கு நான் அமைதியின் சக்தியை கொடுக்கின்றேன். என்னுடைய மனக்கண்கள் அந்த காட்சியை பார்க்கிறேன். சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து அமைதி சக்தியின் பிரகாசமான நீல நிற ஒளிக்கிரணங்கள் எனக்குள்ள நிரம்பிக்கிட்டே இருக்கு. அந்த அமைதியின் ஒளிக்கிரணங்களை என்னிடமிருந்து ஒவ்வொரு தத்துவத்திற்கும் நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நீர் தத்துவம், காற்றின் தத்துவம், ஆகாய தத்துவம், நில தத்துவம், அக்னி தத்துவம், புயலாக வீசக்கூடிய காற்றானது என்னிடமிருந்து வெளிப்படும் அமைதியின் ஒளிக்கிரணங்களால்
சாந்தமடைகிறது, தென்றலாகிறது, கொழுந்து விட்டெரியும் அக்னியின் வேகம் தணிந்து கொண்டிருக்கிறது. பூமி தாய் அமைதியின் சக்தியால் அமைதி அடைகிறாள். நீர் தத்துவத்திற்கு நான் அமைதியின் ஒளி கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அமைதியின் ஒளிமழையானது காற்றை, நீரை, ஆகாயத்தை, தத்துவங்களை குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது, சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. காற்று மாசு, நில மாசு, நீர் மாசு, அனைத்து விதமான மாசுகளும் சுத்தமடைந்து கொண்டிருக்கிறது. நான் லைட் ஹவுஸ் தந்தையோடு இணைந்து அமைதியின் ஒளிக்கிரணங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அந்த அமைதி சக்தியின் கிரணங்கள் வாயு மண்டலத்தை, அதிர்வலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. மாசடைந்த வாயுமண்டலம், விரக்தியான அதிர்வலைகள் அமைதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாலாபுரமும் சுகமான இதமான அமைதி நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சேர அமைதிக்கான எண்ணங்களை, அமைதிக்கான ஒளி சக்தியை தத்துவங்களுக்கும் மனித மனங்களுக்கும் வாயு மண்டலத்திற்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். உலகின் அதிர்வுகள், அந்த வைப்ரேஷன்ஸ் சாத்வீகமானதாக, மிக மேலானதாக, சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அமைதியின் பிரகாசமான நீல நிற ஒளி கிரணங்கள் அனைத்து இடங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அதே எண்ணத்தில் நிலைத்திருக்கும். நான் அமைதியின் ஒளி. ஓம் சாந்தி. இந்த காலகட்டங்கள்ல தினசரி குறிப்பாக நம்ம சுத்தியும் நாம கொஞ்சம் கடுமையான செய்திகளை கேட்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஒரு சகாஷ் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். முடிந்த அளவு அமைதியில் நிலைத்திருந்து அமைதியின் சக்தியை நம்ம கொடுக்கலாம். 18 ஜனவரி அந்த ஒரு நாளுக்கான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாபா சிவராத்திரி வரைக்கும், வரக்கூடிய சிவ ஜெயந்தி வரைக்குமான ஹோம்ஒர்க் தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்திருக்காரு. சோ அந்த ஹோம்ஒர்க் சிவ ஜெயந்திக்கு பாபாவுக்கு
நான் பாபாவுடைய முழுமையான வாரிசாகி அநேக வாரிசு குழந்தைகளை பாபாவுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணணும்னு பாபா நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப இது 18 ஜனவரியோட முடியக்கூடியது கிடையாது. சிவ ஜெயந்தி வரைக்கும் தொடரக்கூடியது. நன்றி. ஓம் சாந்தி.